உறவுகள் தொடர்கதை அத்தியாயம் 11 தொடர்கிறது. சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எங்கள் வீட்டின் பேர் கோகுலம். அதை தேர்ந்தெடுத்ததும் அவன்தான். ரொம்ப நல்லா வரைவான். கண் பார்த்தால் கை செய்யும் என்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு திறமை. அவனை நம்பித்தான் நான் தைரியமாக இந்த காரியத்தில் இறங்கினேன். இந்த விஷயத்தில் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண அவனாலேயே முடியவில்லை என்றால் நான் எப்படி செய்யப்போகிறேனோ தெரியவில்லை. 4 வருஷம் ஓடிப்போச்சு என்று சந்தோஷமாக ஆரம்பித்து பெருமூச்சில் முடித்தான் ராகவன். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அவசர கல்யாணம் செய்தது வாணிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிம்மதியை தந்தது என்றாலும் உங்கள் பெற்றோர்களுக்கு அது நியாயம் இல்லை தானே. அதனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்கள் மீண்டும் போய் அவங்களை சமாதானம் செய்ய முயற்சி பண்ணி இருக்கணும் என்று வருத்தமாக சொன்னாள் ஜெயஸ்ரீ. இல்லை மாமா ரொம்ப கோபமாக பேசிட்டாங்க. அவங்க பிறந்த நாள் கல்யாண நாளுக்கு வாழ்த்து அனுப்புவோம், சுசி பிறந்ததுக்கு செய்தி சொன்னோம், ஒன்றுக்குமே அவங்க ஒரு பிரதிபலிப்பும் காட்டவில்லை. நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு போன பொழுது எனக்கு நீ பிள்ளையே இல்லை, என் பிள்ளை என்று சொல்லிவிட்டு மறுபடி இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சால் என்னை உயிரோடு பார்க்க முடியாது என்று சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே எப்படி போகிறது என்று தயங்கித்தான் நாங்கள் திரும்பவும் போகலை என்று புலம்பினாள் வாணிஸ்ரீ. ஓ, அவ்வளவு கோபம் வருமா உங்கள் அப்பாவுக்கு? உங்கள் அம்மா பாவம்தான் என்று பரிதாபப்பட்டாள் ஜெயஸ்ரீ. எங்கள் அப்பா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆம்பளைங்க அப்படித்தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் கெட்டவங்க இல்லை. உங்கள் அப்பா ஒரு ஜெம். அவரை பார்த்ததுனால உங்களுக்கு அடுத்த ரக ஆட்களை பற்றி தெரியவே இல்லை. ஹாய் மாமா, மறுபடி ஆரம்பிச்சாச்சா? ப்ளீஸ் மாமா என்று சொல்லாதே என்று சொன்னேன் இல்லையா? சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டாயா நீ? ஏதாவது பிடிக்கலை என்று சொல்லிவிட்டால் அதை உடனே செய்யணும் என்று துடிக்கும் ரகம். அவனும் அப்படியே தான் என்று பல்லை கடித்தான் ராகவன். ஓ, நம்ம கோஷ்டியா? உங்கள் தம்பியும் அப்படித்தான் இருக்கணும். இன்று ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, நைட்டு கிளம்பி விடுவேன் என்று சந்தோஷமாக சொன்னாள் ஜெயஸ்ரீ. வேலையில் சேர 10 நாள் இருக்கே, இன்றே ஏன் கிளம்பணும்? 4 நாள் இருந்துட்டு போச்சே. நீ சொல்கிற மாமாவுக்கு ரொம்ப கஷ்டமாச்சே. சும்மாவே என் வாழ்த்தனம் ஜாஸ்தி. இத்தனை நாள் மாமா கோபப்படுவாரோ என்று சுருட்டியிருந்தேன். இப்போ அதுவும் இல்லை. அதுக்குத்தான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று சிரிப்போடு கேட்டாள். இருந்துட்டு போ, உனக்காக பொறுத்து கொள்ளுகிறேன். வரும் புதன் வியாழன் 2 நாளும் நல்லா இருக்கு. புதன்கிழமை அதிகாலையில் கிளம்பினால் பிற்பகல் போய்விடலாம். அன்றே அல்லது மறுநாள் வேலையில் சேரலாம். நீ இருந்தால் வாணிக்கும் சுசிக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டுமா, உங்களுக்கு இல்லையா என்று வம்பிழுத்து அவனை லீவு போட வைத்து அடுத்து வந்த 3 நாட்கள் அவளை வாணியும் ராகவனும் பாச மழையில் நனைத்து திருநெல்வேலியில் இருந்து மதுரைக்கு இடையே இருந்த அனைத்து சுற்றுலா தலங்களையும் அளந்து பின் புதன் அன்று அதிகாலை அவளை மதுரையில் இருந்து சென்னைக்கு பேருந்தில் அனுப்பிவிட்டனர். பேருந்து கிளம்பும் நேரத்தில் டிக்கெட்டோடு தன் பர்சில் இருந்த பணத்தை முழுசாக ராகவன் எடுத்து செலவுக்கு வச்சுக்கோ என்று அவளின் கைப்பொழிக்குள் திணித்த பொழுது பணத்தோடு சேர்ந்து அவனும் மாதவனும் இருக்கும் ஃபோட்டோ ஒன்றும் சேர்ந்து அவளின் கைக்கு வந்து சேர்ந்ததை அவள் கவனிக்கவில்லை. கிளம்பும் நேரத்தில் அவனின் அந்த அன்பு செய்கையில் மனம் நெகிழ்ந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் ரகுப்பா என்று எதிர்கால வாழ்க்கை மேலே உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குது என்று ஆழமாக சொல்லிட்டீங்க. இதுக்கு நான் ஏதாவது திருப்பி செஞ்சு